எல்லோரும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்கள வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவண சுப்பையா சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் எப்படி உள்ள வந்தேன்னா, கஜேந்திர சார் எங்கள் ஊர், அதன் மூலமாக தான் எனக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. பாடல் 4 பாடல் இருக்குது. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். மீடியாவில் வந்திருக்கீங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ண நான் அன்பாக கேட்டுக்கிறேன். விதாத் சார் மற்றும் அனைத்து நடிகை, ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்தால் திரௌபதி 2ல் அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ். ஷீ காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால் அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். வித்தார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ். எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க, அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். ஒரு நாங்கள் பரவாயில்ல மேன், அஸ் உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான். இந்த தோலை உரிச்சிட்டு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். இப்படி தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏவிசீட் படத்தில் வந்து எனக்கு கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரை சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்குது மேடம். சின்ன கேரக்டர்லாம் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொக்கேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்டு வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க, இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட் சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மீடியாவுக்கு firstly விதாத் சார், thank you so much for calling me to the stage. And this is my second film. அன்பழகன் சார் இருக்கார் இங்கே. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம்
அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் வித்தார்த் சார் பற்றி சொல்லணுன்னா, லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரோவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கு ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன், சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். எனக்கு இல்லை, இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல, ஏங்க கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும். ஐயோ, நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பாங்க, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை, ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் வந்து அத்தனை பேரும் யூனிட்டே அங்கே தானே இருந்தது. அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, அதுவும் நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. ஹாய், நான் சாய் ஸ்ரீ பிரபாகரன். நீங்கள் மரியா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இயக்கினது ஹரி கேசுதன். இது தமிழில் ஒரு முதல் முறையாக ஒரு ஆன்மீகத்தை ஒரு வேறு மாதிரி புதுமையாக சொன்ன படம். இது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அண்ட் சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்ட். அண்ட் இது நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம், நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கூட இந்த படம் அமையும். ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சிம்பிளாக, நம்ம சொசைட்டியில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மீகத்தை சார்ந்து இந்த கதை எடுத்திருக்கோம். இது நீங்கள் ஒரு கன்னியாஸ்திரியாக பார்க்குறீங்களா இந்த கதையில், இந்த கதாபாத்திரத்தை ஒரு சாதா பொண்ணாக பார்க்குறீங்களா, இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்கன்றது இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தெரியும், நம்ம எல்லாருக்கும், நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸில் தெரியும். ஹாய், என்னோட பேர் சித்து குமரேசன். நான் மரியா படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நான் வந்துட்டு ஆக்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன், மரியாவோட கசின். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் இந்த படம். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிரெக்டர் ஹரிக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து போகக்கூடிய சொசைட்டியை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அக்டோபர் 3 வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு பட்டிங் ஒரு பீப்புளாக நாங்கள் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. கேரக்டர் நேம் டேனியலா, எனக்கு அது இப்போ தான் தெரியும். ஏன்னா அம்மான்னு தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ மூவி என்னென்னா, இப்போது ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களோட விஷயம் என்னவோ அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை காட்டுற ஒரு படமும் கூட இது. எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ ஹாய், என்னோட பேர் அபிநயா. இது எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஹரி, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எல்லா கேர்ள்ஸுமே நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு வரது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். இது என்னோடய செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இதே இடத்துல கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஹீரோவாக. இது என்னோடய செகண்ட் ஃபிலிம். ஹரிக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக 2 பேருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆரம்பத்து ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு தெரியும் நல்லாவே. மரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா,
இந்த படம் வெறும் கேர்ள்ஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லை, எல்லாருமே பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் வளரும். ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், யங் டீம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ரிலீஜனை நாங்கள் தப்பாகவும் பேசலை, பெண்களை பற்றியும் எதுவும் தப்பாகவும் காட்டல. ஸோ நடக்கிற ரியாலிட்டியை பேசியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரேகா குமரன். நான் இதில் ரேச்சல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ விசிபிளாக இல்லை அது. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்திருக்கேன். ஏன்னா படத்துக்கு சொல்ல வந்த மெசேஜ்க்கு என்ன தேவைப்பட்டதோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஹரி அண்ட் எல்லா டீமில் இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் இருக்கிற கட்டமைப்பில் யார் எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் தான் இருக்குதான். ஆனால் அதில் எப்படி இருக்கலான்றது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற ரைட்ஸும் கூட. ஸோ அதை தான் இங்கே பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீமேலாக அவங்களுக்குன்னு கொடுத்துருந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது. பட் அதுலேருந்து அவங்க இருக்கணுமா வேணாமான்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விதமாக ட்ராவல் பண்ணாங்க மரியா. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பிஜிஎம் இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சீனில் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரியகாந்தி சார் ரொம்ப நல்லா அழகான ஃபேம் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகான காமிருக்காங்க படத்துக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் நாட் ஹியர். ரொம்ப நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தோடைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற தியேட்டரில். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு ஷோ சம் லவ், support and blessings towards us. And thank you once again all the presentable media for giving your such a valuable time to us. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர்றது விஷயம் இல்லை, படம் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய தரம் எங்கே இருக்குது, சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல, தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையலை, இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு நமக்கே தெரியாது, எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்போ நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையாக இருக்கிறா? அக்கறையாக இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்கிறேன் சாமி. ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஃபஸ்ட் காப்பி தான் நம்ம சொத்து. அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும். அது வெற்றியே வந்தாலும் சில டைமில் வருமானம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அது எல்லாம் கணக்கு தப்பாக எழுதுவானுங்க. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவங்க மட்டுமல்ல, நம்ம திருத்த வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனால் முடியாது, ஒரு கோர்ட்னால் முடியாது. மனசாட்சி உள்ள, இதயமுள்ள, தன்மானம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும். மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்டென்ட். ஏன்னா நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செஞ்சால் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தால் போதும். அது வெளிநாடு வரையிலும் பேசும். நீ வெளிநாட்டுக்கே படப்பிடி போகணுன்னு இந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில்
பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குனராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீடியா பீப்புள் கண்டிப்பாக இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுன்றதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களால் தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். டெஃபினெட்லி நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய ப்ரெஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். ஸ்டார்ட் டு எண்ட்லேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம்.